வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஆப்பிரிக்கான்ற பெரிய காண்டினென்ட்டை உலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வைரஸ் பற்றி தான் பேச போகிறோம். எபோலா வைரஸ். இந்த எபோலா வைரஸ் எங்கேருந்து வருது, ஏன் ஆப்பிரிக்கா கண்டமே இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கு, ஏன் WHO இதை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வைரஸ் இந்தியாவுக்கும் வருமா, நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த எபோலா வைரஸ் கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த எபோலா வைரஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். எபோலா வைரஸ் WHO ரீசெண்டாக ஒரு ஹெல்த் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த எபோலா வைரஸ்க்கு. முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் தான் பரவிக்கிட்டு இருக்குது. ஆஃப்ரிக்காவில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜெயிரு, காங்கோ, சூடான், உகாண்டா இந்த பகுதிகளில் தான் இந்த எபோலா வைரஸ் லாஸ்ட்டு ஒரு சில மாதங்களாக பரவிக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு 1-2 வாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த இறப்பு எண்ணிக்கை 500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் பல்வேறு செய்தி நியூஸ் சேனல்ஸு செய்தியில் பேப்பர்லலாம் படிச்சிருக்கலாம் இந்த ஆஃப்ரிக்காவில் எபோலா வைரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த எபோலா வைரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். எபோலா வைரஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது, இது ஒரு வைரஸ். இது ஃபில்லோவிரிடே அப்படின்ற ஒரு குடும்பத்துக்கு கீழே வரக்கூடிய வைரஸ் தான் இந்த எபோலா வைரஸ். இந்த வைரஸ் ஜென்ரலாக ஹியூமன்ஸ்க்கு வரக்கூடிய வைரஸ் கிடையாது. ரொம்ப காமனாக இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகி அந்த வைரஸை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌவால்கள். எப்பவுமே வௌவால்கள் தான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய விஷயத்தில் கல்பிரிட்டாக இருக்குது. ரேபிஸில் ஆரம்பித்து நிப்பாலேருந்து இப்போ இந்த எபோலா வரைக்கும். ஸோ இந்த எபோலா வைரஸ்க்கு ஃப்ரூட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் வௌவால்கள் தான் இதுக்கு மெயினான ரிசர்வாயராக இருக்குது. ஹியூமன் டிரான்ஸ்மிஷன், அதாவது மனிதர்களுக்கு எப்படி வருது அப்படின்னும் போது இந்த வௌவால்கள் ஏதோ கடித்தாலோ இல்லை வௌவால்கள் வாழ்ந்த குகையிலோ இல்லைனா காடுகளில் நம்ம ஆளுங்க ஏதாவது போயிட்டு அங்கே ஏதாவது நம்ம பண்ணும் போது அங்கேருந்து காற்று மூலியமாகவோ கடி மூலியமாகவோ அந்த எபோலா மனிதர்களுக்கு வருது. ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எவ்வளோ பஞ்சம் இருக்குது. என்ன கறி கிடைச்சாலும் அதை சாப்பிட்றவங்க, பெருசாக குக் பண்ணுவாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப அதே மாதிரி கொஞ்சம் பின்தங்கிய கண்டன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டார்க் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய ஒரு கண்டன் தான் நம்ம சொல்லுவோம். ஆஃப்ரிக்காவில் தான் இந்த டிபி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆஃப்ரிக்காவில் தான் ஹெச்ஐவிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆஃப்ரிக்காவில் தான் இந்த பிஎம்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சத்தில்லாத குழந்தைகள் ரொம்ப அதிகம் ஆஃப்ரிக்காவில் தான். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கோணி மாதிரி பாய் மாதிரி பார்த்திங்கன்னா தோல் சுற்றி வச்சுருப்பாங்க. தசைகள்ன்றதே இருக்காது, இந்த மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ஸ்ன்றதே இருக்காது. ஆஃப்ரிக்காவில் அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். பார்க்கவே மோசமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆளுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எபோலா வைரஸ் அந்த மாதிரி அந்த ஃப்ரூட் பேட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி வரும்போது இந்த எபோலா வைரஸ், அதாவது இந்த ஃபிலோவிரிடேன்ற குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் எபோலா வைரஸ். அந்த எபோலா வைரஸ் இந்த ஃப்ரூட் பேட்ஸில் தாக்குது. அந்த ஃப்ரூட் பேட்ஸ்லேருந்து மனிதர்களுக்கு பரவுது. எதர் அதை பிடிச்சி சாப்பிட்டாலோ இல்லைனா அது கூட க்ளோஸ் ஆகோ, அது நம்மளை தாக்குச்சினாலோ காற்று மூலியமாகவோ கறி மூலியமாகவோ அதோட எச்சை மூலியமாகவோ நம்மளுக்கு பரவுதுன்றது ஒரு முக்கியமான மேட்டராக இருக்குது. ஸோ அப்படி பரவும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் எபோலா வைரஸ்னும் போது அதுலேயே நிறைய டைப் ஆஃப் எபோலா வைரஸ் இருக்குது. இதில் ஒரு 3 முக்கியமான டைப் சொல்கிறேன். எபோலா வைரஸ் ஒரு முக்கியமான டைப் ஜெயிர் டைப் ஆஃப் எபோலா வைரஸ். ஜெயிர் அப்படின்றது தெரியும், ஒரு பெரிய கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில் 2வது பெரிய கண்ட்ரி 3வது பெரிய கண்ட்ரி ஜெயிர். ஓகே, ஸோ ஜெயிர் டைப் ஒன்று இருக்குது. 2வது சூடான் டைப் ஆஃப் எபோலா வைரஸ் ஒன்று இருக்குது. சூடான் அதுவும் உங்களுக்கு தெரியும், ஆஃப்ரிக்காவில் ஒரு கண்ட்ரி, அங்கே வந்ததுனால அதுவே சூடான் டைப்னு சொல்கிறோம். 3வது டைப் பார்த்திங்கன்னா பண்டிபுகியோ டைப் ஆஃப் எபோலா வைரஸ். பண்டிபுகியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆஃப்ரிக்காவில் பரவிக்கிட்டு இருக்க அந்த எபோலா வைரஸோட ஸ்ட்ரெயின் பேர் பண்டிபுகியோ. இந்த தான் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 3ல் ஜெயிரு, சூடான், பண்டிபுகியோவில் ஜெயிர் தான் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர். பலவிதமான உலகத்தில் பேண்டமிக் கொண்டு வந்திருக்கிறது இந்த ஜெயிர் டைப் தான். 2014-16 இந்த ஜெயிர் டைப் தான் ஸ்ட்ரெயின் தான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அச்சத்தை கொண்டுது. ஏன்னா இந்த பண்டிபுகியோன்றது இப்போ பரவிக்கிட்டு இருக்கிறது பண்டிபுகியோ டைப்பு. பண்டிபுகியோ டைப்பும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்றது நியூஸாக நம்மளுக்கு இருக்குது. சரி, எபோலா வைரஸை பற்றி ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு எப்படி நம்மளுக்கு வருதுன்னு. எதுக்கு நம்ம பேசுகிறோன்னா மனிதரிலேருந்து இன்னொரு மனிதர்களுக்கும் இது பரவும் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மனிதர்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவலைன்னா நம்ம இதை பற்றி ரொம்ப பேசியிருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹேண்டா வைரஸ் பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹேண்டா வைரஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா மனிதன் டு மனிதன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பேண்டமிக்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எபோலா வைரஸ் வந்து மனிதர்கள் டு மனிதர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் கொரோனாக்கும் இந்த எபோலாக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொரோனாவில் தான் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எபோலாவில் ஆகாது. ஏன் சார் அப்படின்னா, ஏன்னா கொரோனா வந்து ஏர்பார்ன், அதாவது ஒருத்தவங்க இரும்பல், சளி, காற்றில் பரவக்கூடியது வந்து இந்த கொரோனான்றதுனால டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் எபோலா அதை கம்பேர் பண்ணுறப்போ அதோட டிரான்ஸ்மிஷன் மெயினாக எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களோட செக்ரிஷன்ஸ்லேருந்து, அதாவது நீர்லேருந்து, அதாவது தண்ணியிலேருந்து, அதாவது எச்சையிலேருந்தோ யூரின்லேருந்தோ டாய்லெட்லேருந்தோ அவங்களோட இதில் மூலியமாக தான் எபோலா பரவுமே தவிர எபோலா வந்து டைரெக்டாக இரும்பல் தும்பல்னு சொல்லிட்டு லங்ஸை பாதிக்கக்கூடிய வைரஸ் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அப்போ எபோலா வைரஸோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆஃப்ரிக்காவில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களோட அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குது எபோலாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெமரேஜிக் ஃபீவர் வைரஸ். அதாவது என்னென்னா, உடம்புல வந்துட்டு ரத்தத்தை உரைக்கும் ஒரு டைப் ஆஃப் வைரஸ், ஒரு ஹெமரேஜிக் ஃபீவர் வைரஸ் தான் வந்துட்டு இந்த எபோலா. எந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி ஜுரம், உடம்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி ஒரு காமன் பேட்டர்ன் எப்படி இந்த டெங்கு எல்லா வைரஸ் காய்ச்சல் எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஆரம்பிக்குது. ஆனால் 2 நாட்களில் அதோட கோர்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா, வயிற்று மற்றும் குடல் மற்றும் அப்டமனை நோக்கி போகிறது. அதாவது இந்த அப்டமன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ள என்னென்னலாம் உறுப்பு இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது, வயிறு இருக்குது, குடல் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, இதை நோக்கி தான் அதோட சிம்டம்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது உணவு குழாய் மற்றும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் பேஷண்ட்டுங்களுக்கு 2-3 நாளில் ஆரம்பிக்குது. அதே என்ன மாதிரி வருதுன்னா, பயங்கரமான வந்து வாந்தி அதிகமாக இருக்குது, பயங்கரமான லூஸ் மோஷன், ஓகே பேதி மாதிரி லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாக போகுது, சில பேருக்கு ரத்தம் மாதிரி கூட போகுது, கடுமையான வயிறு வலி, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் போது, அந்த எபோலா வைரஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் போது வயிறில் ஓட்டை உழுகிறது, குடலில் கொஞ்சம் ஓட்டை உழுகிறது, இல்லைன்னா அங்கேருந்து வந்து கிட்னி மற்றும் பல இடத்தில் பரவி சீல் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் செப்சிஸ் செப்டிசீமியான்னு சொல்கிறோம். அப்படி எபோலா வைரஸ் வந்து ஒரு 3 கட்டமாக அதோட ப்ராக்ரஸை வந்து அழகாக வச்சுருக்கு. ஸோ உள்ளே என்டர் ஆகுது, நீர் வழியாவோ சளி வழியாவோ நம்ம எச்ச வழியாவோ என்டர் ஆகிட்டு 2லேருந்து 21 நாள் டைம் எடுத்துக்குது. நம்ம உடம்பெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி போட்டு மல்டிப்ளை ஆகி அப்புறம் அதோட அறிகுறிகளை ஆரம்பிக்குது. அந்த 2 to 21 டேஸ் தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு கிருமி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தொந்தரவு ஆரம்பிக்குது, அந்த டைம் பீரியட் நடுவில் கேப் இருக்குல்ல, அதுதான் இன்குபேஷன் பீரியட். அதோட இன்குபேஷன் பீரியட் 2 நாள் ஆரம்பித்து 20 நாள் வரைக்கும் எப்போ வேணாலும் இருக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிற தொந்தரவு இனிஷியலாக வந்துட்டு ஒரு ஜுரமாவோ தலைவலியாவோ ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வயிற்றை நோக்கி போய் வாந்தி பேதி இந்த மாதிரி கொண்டு வந்து 3வது கட்டத்தில் ஆளை வந்து உலுக்கி சீல் பிடிக்க வைக்கிறது தான் இந்த எபோலா வைரஸோட அறிகுறிகள் மற்றும் அதோட கோர்ஸாக வந்து இருக்குது. அதனால தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாமல் ஜுரம் படுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் வாந்தி பேதின்னு போகிறாங்க, அடுத்த ஸ்டேஜில் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஆகிடுறாங்க. சரி சார், அப்போ வந்து இதுக்கு வந்து மருந்தே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இது பாக்டீரியாவானா நோ, இது என்னது எபோலா வைரஸ். அப்போ வைரஸ்க்கு எப்படி மருந்து இருக்கும்? அப்போ வைரஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு திருப்பியும் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். 1-2 மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பண்டிபுகியோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து பெருசாக வேலை செய்யாதுன்ற மாதிரி தான் வந்து இருக்குன்றதுனால சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது. சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, டாக்டர் கிட்ட போன உடனே நம்ம வந்து உடனே நீரை வந்து கொடுக்கறது. ஏன்னா வைரஸ்னும் போது நம்ம பாடி டீஹைட்ரேஷன் பயங்கரமாக ஆகும், அதாவது நீர் சத்து குறையும். அப்படின்னும் போது நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணுறது, பல்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, ஆக்சிஜனை மெயின்டைன் பண்ணுறது, அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு தான் சப்போர்ட்டிவ் கேர். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சலைன் பாட்டில்ஸ் ரெகுலராக கொடுக்கறது, ஜுரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு வேறு ஏதோ சீல் பிடிக்கூடாதுன்னு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் வந்து இந்த எபோலா வைரஸ்க்கு அப்படி சப்போர்ட்டிவ் கேராக போயிட்டு வந்து இருக்குது. ஒரு 5-6 நாளில் பேஷண்ட் வந்து நம்ம எல்லாமே மானிட்டர் பண்ணும்போது நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி இப்படிலாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்போது பேஷண்ட் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்ட் கோர்ஸில் போல எல்லாம் ரொம்ப லேட்டாக பேஷண்ட்ஸ் போய் சேர்றாங்கன்னும் போது நம்மளுக்கு பிரச்சனை வந்து வருது. அதே மாதிரி இது மனிதர்களுக்கும் அவங்களோட எச்ச மூலியமாவோ கான்டாக்ட் மூலியமாக பரவுன்றதுனால சுகாதாரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்றதுனால நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகளில் அந்தளவுக்கு சுகாதாரன்றது இல்லை. ஃபஸ்ட்டு சுகாதார அமைப்பும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ எப்படி நம்மளோட சென்னை, தமிழ்நாடு வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸு, எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ, ஆப்பிரிக்காவில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போது பல பேருங்க அங்கே தாக்கப்படும் போது நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ அழகான கேர் கொடுக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சில இதிலலாம் படித்தேன், ஓகே, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் மாஸ்க்குங்க கூட கட்டுப்பாடில் இருக்குது. அதாவது அங்கே வேலை செய்கிற மருத்துவர்களுக்கே மாஸ்க்கு, க்ளவுஸ்லலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போது எப்படி வந்து மருத்துவர்கள் அங்கே வேலை செய்வாங்கன்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஆப்பிரிக்கா கண்டம் இன்னும் வந்து நல்லா டெவலப் ஆகணுன்றதில் எந்த மாற்று கருத்தும் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பரவன்றதுனால இந்த இடத்துல வந்து ஐசோலேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யார் அவங்க பார்த்துக்கிறாங்களோ அவங்க கையில் க்ளவுஸு, மாஸ்க்கு, இந்த கோவிட் ப்ரோட்டோகால் மாதிரி பண்ணோம்ல, அது எல்லாமே பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியமாக வந்து இருக்குது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ் அப்படின்னும் போது ரத்த பரிசோதனை மூலயமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ரத்தத்தை எடுத்து அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது இதுக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிஜன் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி இது எபோலா தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுகிறது. இதுக்கு ஏதாவது வேக்சின், தடுப்பூசி இருக்கா எபோலா வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னம்னா, ஆப்பிரிக்காவில் நான் சொல்லியிருந்தேன் 3 டைப் ஆஃப் எபோலா வைரஸ் வேரியன்ட் இருக்குது. ஜெயிர் டைப், சுடான் டைப், அப்புறம் இந்த பங்கிபுகியோ டைப்பு. அதில் அந்த ஜெயிர் டைப்புக்கு வந்து 1-2 தடுப்பூசிகள் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிறது பண்டிபுகியோ டைப்புன்றதுனால அதுக்கான அப்ரூவ்டு தடுப்பூசி வந்து இல்லைன்றதுனால தடுப்பூசி பற்றி யாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போதைக்கு ஆப்பிரிக்காவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, பேஷண்ட்ஸை வந்து எங்கேயும் வெளியே விடாமல் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டு புது பேஷண்ட் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க அங்கே பண்ணுறது. நம்மளோட வேலை இப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எபோலா வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வேலை இருக்குது. டெய்லி எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து, சூடான்லேருந்து, இந்த மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஃப்ளைட்ஸ் வந்து சென்னைக்கு இறங்குது, பாம்பேக்கு இறங்குது, டெல்லிக்கு இறங்குது. ஏதோ ஒரு இடம் இந்தியாவில் வந்துருச்சுன்னா, இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து ஈஸியாக மற்றவங்களுக்குலாம் பரவாதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா WHO இதை பற்றி கொஞ்சம் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்க வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் பயப்படுங்கன்னு சொல்ல, ஒரு வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலும், பட் ஆனால் இது வந்து எபோலா பரவுதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, போர்ட் அத்தாரிட்டி எப்படியெல்லாம் வந்து இந்த ஆப்பிரிக்காலேருந்து வர பேஷண்ட்ஸ் உள்ளே வராங்கன்னா ஜுரத்தோடு வரக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் செய்யப்படணும். அப்படி ஜுரம் இருந்ததுன்னா இந்தியாவுக்குள்ளே விடக்கூடாது. அவங்கள ஐசோலேட் பண்ணி என்ன வைரஸ் எபோலாவாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி எபோலாவாக இருந்தால் அவங்க டீபோர்ட் செஞ்சு திருப்பி அவங்க நாடுகள் அனுப்பப்படணும், இந்தியாவில் விடக்கூடாது. அப்போது இதுக்கெல்லாம் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் மானிட்டரிங் இது எல்லாமே பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இது அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலயமா வந்துட்டு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து தர வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ சிம்டம்ஸோட யாரும் நுழைஞ்சாங்கன்னா நம்ம ஆட்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. லாக்டவுனில் வருமா சார்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. அதுக்கெலாம் வந்து யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்துட்டோம். லாக்டவுன் பற்றிலாம் வந்து யாருமே யோசிக்காதீங்க. இதுமாரி இந்த போன வீடியோவில் ஹேண்டாலே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, சார் ஹேண்டா லாக்டவுன் சொல்கிறாங்களே, நான் என்ன சொன்னேன், ஒன்றும் வராதுன்னு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு ஹேண்டா வைரஸ் பற்றி பேசி. இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதுதான் நானும் சொன்னேன், யோசிக்காதீங்கன்னு. எபோலாவுக்கும் அதே தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லாக்டவுன்லாம் வராது. ஆனால் 1-2 கேஸு தெரியாமல் ஆப்பிரிக்காலேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த ஏர்போர்ட் மூலயமா வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்னஸ் முக்கியம். ஏன்னா ஒருத்தர் ஒரு உயிரினாலும் முக்கியன்றதுனால தான் நம்ம எப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். ஸோ ஓவராலாக எபோலா பொறுத்த வரைக்கும் ஃபிலோ வைரஸில் ஒரு ஃபேமிலி. எபோலா பொறுத்த வரைக்கும் இந்த வவ்வால்லேருந்து மனிதர்களுக்கு பரவிட்டு மனிதர்களுக்கும் அவங்களோட எச்சை மூலியமாகவும் மற்ற பொருட்கள் மூலியமாக பரவ வாய்ப்பு இருக்குது. கடுமையான ஜுரம் ப்ளஸ்ஸு நம்மளோட வயிறை நோக்கி ஒரு பயணம் ப்ளஸ் சீல் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸை வந்து எடுக்கும். ப்ராப்பரான தடுப்பூசியோ மருந்தோ கிடையாது. சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்து எபோலா போகிறது நல்லது. டேக் ஹோம் பாயிண்ட் நம்ம ஊர் அரசுக்கு என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்காலேருந்து வரவங்களை ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், லாட் ஆஃப் ஹெல்த் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை வந்து ஆதரவு தந்து பாருங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.